இந்திய ஆஸ்திரேலியா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற உள்ளது. இத்தொடரில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் மீது பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதல் நாள் போட்டியில் 2 ஸ்டார் வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. பஞ்சாப் கிங்ஸ்க்காக அதிரடியாக விளையாடிய ஜோஷ் இங்கிலீஷ் மற்றும் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா ஆகியோர் முதல் போட்டியில் ஆட மாட்டார்கள் என அறிவித்துள்ளனர். ஜோஷ் இங்கிலீஷிற்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் முதல் போட்டியில் ஆட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது போட்டியில் விளையாடுவாரா என்பது உறுதியாக கூற முடியாது. இது குறித்து பின்னர் முடிவு எடுக்கப்படும் எனவும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திடம் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய ஒருநாள் அணியின் பேட்டிங் வரிசையில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. ரோஹித் சர்மா, ஷிப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் ஆகியோர் தான் பேட்டர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் இடத்தில் சீனியர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோரை நீக்கிவிட்டு புது பேட்டிங் வரிசையை ஆட வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மாவிற்கு மாற்றாக யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலையும் 3வது இடத்தில் விராட் கோலிக்கு மாற்றாக KL ராகுலையும் ஆட வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது.